திரு திரு கே.சி. பழனிசாமி, இப்போ இந்துக்களுக்கான தலைவராக ஜெயலலிதா இருக்கிறார். இப்போ அதிமுகவோட அந்த வெற்றிடம், அந்த இந்துக்கள் தலைவர் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து நழுவிடுச்சு இப்போ அதிமுக. அந்த வெற்றிடத்தை பாஜக நிரப்பும் அப்படின்னு சொல்றாரு திரு அண்ணாமலை. இப்போ அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தார். இதையே தொடர்ந்து பாஜக இருக்கிறவங்க சொல்றாங்க. கொண்டு வந்த அவரே அதை வாபஸ் பெற்று விட்டார் என்கிற அந்த விவரமே தெரியாம அதை சொல்லிட்டு இருக்காங்க. அது ஃபேக்ட். கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை அவர் வாபஸ் பெற்று விட்டார். அப்ப ஏன் அவருக்கே அந்த சட்டத்தில் ஏற்புடையதாக அவர் இல்லை, அதனால அவர் அதை வாபஸ் பெற்று விட்டார். ஆனா அதை ரொம்ப கன்வீனியன்ட்டா அதை மறந்துடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, திரு மெய்யப்பன் அவர்கள் மெய்யப்பன் வச்சுக்கிட்டு பூரா பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏங்க, மோடி சிஏஏ கொண்டு வந்தாருங்க. இந்தியன் சிட்டிசனுக்கு சிஏஏ அப்ளிகபிளா? இல்ல, ஏதாவது ஒரு பாலிசி செக்யூலரிசம்க்கு அகைன்ஸ்டா ஏதாவது ஒரு பாலிசி பாஜக ஆட்சியில 10 வருடங்கள்ல கொண்டு வரப்பட்டதான்னு சொல்லுங்க. ஒரு சட்டம். சோ பொய் சொல்றது நானா நீங்களா அப்படின்னு பாத்துக்கோங்க. இந்திய குடிமக்களுக்கு ஒரு பாலிசி ஏதாவது கொண்டு வரப்பட்டதா அப்படின்னு சொல்லுங்க திரு பழனிசாமி. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு, ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்காக அது கொண்டு வரப்பட்டது. அது பாஜகவினுடைய கொள்கை. ஆனா அது அதிமுகவினுடைய கொள்கை அல்ல. இரண்டாவது, அண்ணாமலையே சொன்னாரு, என்னுடைய மனைவி ஜெயலலிதா அம்மாவை விட 1000 இல்ல, நான் முடிச்சிடறேனுங்க, அப்புறம் பேசுங்க. என்னுடைய மனைவி ஜெயலலிதா அம்மாவை விட 1000 மடங்கு வலிமையானவர், என்னுடைய அம்மா அதை விட வலிமையானவர். இதை சொன்னவர் யாருங்க? அண்ணாமலை தான் சொன்னாரு. அடுத்து நீங்க சொல்றீங்க ஏதேனும் ஒரு நீதிமன்றம் சொல்லி இருக்கா, அதனால அவர் அண்ணாமலை சொன்னாருன்னு சொல்றீங்க. அபட்டட் என்றுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குது. ஜெயலலிதா அம்மா குறித்து எந்த தீர்ப்பையும் உச்ச நீதிமன்றம் வழங்கல. அவர் மறைந்த பொழுது இருக்கிற அவர் சார்ந்த தீர்ப்பு குமாரசாமி அவர்கள் பெங்களூர் உயர் நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த தீர்ப்பு மட்டும்தான். அதையெல்லாம் அண்ணாமலை சொல்லி இருக்கணும். அப்ப அதிமுக, அதே மாதிரி அதிமுக தலைவர்கள் கோயிலுக்கு போறது இல்லைங்கிறீங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமியே எடுத்துக்கோங்களேன், அவங்க ஊர்ல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு தான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். எனக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து எல்லா அதிமுக தலைவர்களும் நேரடியாக பப்ளிக்கா, இதுல ஒன்றும் மறைமுகமாகவெல்லாம் இல்லை, நேரடியாக அந்த கோயிலுக்கு போறாங்க. இன்றைக்கு கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போனீங்கன்னா இது எம்ஜிஆர் கொடுத்த வேல் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க அதை எடுத்து காட்டுவாங்க. எம்ஜிஆர் ஒன்றும் மறைமுகமாக எல்லாம் போகல, நேரடியா போனார். அப்ப எல்லா அதிமுக தலைவர்களும் வெளிப்படையாக கோவில்களுக்கு செல்பவர்கள். நீங்க அந்த விதத்தில் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களது துணைவி மனைவி கூட வெளிப்படையாக அவங்க கோயிலுக்கு போறாங்க. அப்ப திராவிட கட்சிகள் புரிஞ்சுக்கணுமா? நடுவுல, அதாவது மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானதுதான் திராவிடம். அதாவது கோவில்களுக்கோ இறை நம்பிக்கைக்கோ எதிரானது இல்ல. அது கலைஞர் கால வரைக்கும் கூட ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அடுத்து, நீங்க அதிமுக என்பது தலைமைக்கான வெற்றிடம்னு சொல்றீங்க. நாங்க என்ன யாராவது ஐபிஎஸ் ஆபீசரை போய் ரிசைன் பண்ணிட்டு நீங்க எங்க கட்சிக்கு தலைவரா இருக்க அப்படின்னு அதிமுக கூட்டிட்டு வந்தாங்களா? இல்ல யாராவது போய் ஐஏஎஸ் ஆபீசர் பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்களா? கட்சிக்குள்ள இருக்கிற, பிடிக்குதோ இல்லையோ எங்களுக்கெல்லாம், கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு ஆளத்தான் தலைவரா போடுறமே ஒழிய டெபுடேஷன்ல கட்சிக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு அதிகாரிய ஒரு கட்சிக்கு கூட்டிட்டு போடுறீங்கன்னா தலைமை பதவிக்கு கூட உங்களுக்கு ஆளே கிடையாது. அதனால நீங்க ஒரு ஆளை கூட்டிட்டு போடுறீங்க. அவருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியல, இன்னும் இந்துத்துவ அண்ணாவே என்னன்னு புரியல. அதாவது இறை நம்பிக்கை ஜெயலலிதா கொண்டு இருந்தார், ஆனால் மதவாத அரசியலை ஜெயலலிதா அம்மா செய்யல. இதை அண்ணாமலையும் பாஜகவும் நன்கு புரிந்துக்கணும். இன்றைக்கு அண்ணாமலை பேசுகிற அனைத்து கருத்துக்களுமே அரசியல் ரீதியாக அதிமுக வாக்கு வங்கியை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்கிற முயற்சி. அவர் கோவையில் நான் தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது அதிமுக இல்லாம பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒரு வார்டில் கூட ஜெயிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு அதிமுக தேவை என்று நினைக்கிறார். நாங்க கூட்டமாங்கிறீங்க. அமித்ஷா தான் சொன்னார்,
சொன்னாரு, கதவு திறந்திருக்குது, ஜன்னல் திறந்திருக்குது, எல்லாம் வாங்க வாங்கன்னு. அதிமுக வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நாங்க பாஜக கூட கூட்டணி இல்ல இல்லன்னு போது, இல்ல இல்ல நாங்க கதவு திறந்திருக்கிறோம், ஜன்னல் திறந்திருக்கிறோம், எல்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டது யாரு? அதனால நீங்க அதிமுகவுடைய சித்தாந்தங்கள் என்பது திராவிட சித்தாந்தம். ஆனா அது திமுகவிலிருந்து வேறுபட்டது, இறை நம்பிக்கை கொண்ட ஒரு சித்தாந்தம். நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடையது முழுக்க முழுக்க இந்து ராஜ்யத்தை உருவாக்குகிற ஒரு சித்தாந்தம். அதனால நீங்க ஜெயலலிதா அம்மாவை இந்துக்கள், அவரை இந்தியாவின் தலைவராக சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனால் வெறும் இந்துக்களுக்கு மட்டுமே ஆன தலைவர் என்கிற அண்ணாமலையின் கூற்று யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது.